ஃப்ரெண்ட்ஸ், டே 43 இன்னைக்கான வீடியோவில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு கோழிகளுக்கெல்லாம் நாட்டு சளி மருந்து எப்படி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பப்பாளி இலை, நல்ல பெரிய ஒரு பப்பாளி இலையை எடுத்து வெட்டி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வெத்தலை 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. கூட நாள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா செரிமானம் ஆகுறதுக்காண்டியே இதை செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நார்த்தங்காய் இலை 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்து நல்லா கிழிச்சு வெட்டி போட்டுக்கோங்க. கூட நாள் போட்டுக்கலாம். வேப்பலை, இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸே வேப்பலை தான். வேப்பலை ஒரு குத்து எடுத்து நல்லா வெட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துளசி வந்து ஒரு கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம். கூட கொஞ்ச நாள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மகிட்ட கொஞ்சோண்டு இருக்குது, அதனால் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழா நெல்லி வேரோடையும் போடலாம், இந்த மாதிரி உதுத்தும் போடலாம், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து குப்பமல்லி இலையும் இந்த மாதிரி ஒரு கொத்தை எடுத்து நல்லா வெட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சீரகம் ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சோம்பு ஒரு ஸ்பூன். வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிளகு வந்து கொஞ்சம் ஒரு 4 மிளகு 5 மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன்லாம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வச்சு கறக்கு முறகுன்னு ஒரு அருவாளையை போட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியே கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சதை எடுத்து நல்லா ஒரு காட்டன் துணியில் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சக்கை மிச்சம் வரும், இந்த சக்கையை தூர போட்டக்கூடாது. இதையும் நம்ம ஆட்டு தீவனத்தில் கொஞ்சம் கலந்து கொடுக்கலாம், ஒன்றுமே செய்யாது. அப்புறம் என்னென்ன அளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 மில்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு ஒரு 5 மில்லி கொடுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டி கொடுக்குறது வந்து எல்லாருக்குமே எப்படி கொடுக்குன்னு தெரியாது. நல்லா கால் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டவரல் இருக்குது பாருங்கள், அந்த சைடில் கட்டவரலை வந்து கரெக்டாக நாக்கை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நாக்கை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு சைடில் வச்சு மருந்தை கொடுத்தீங்கன்னா போதும். கட்டவரல் மட்டும் மிஸ் ஆச்சுன்னா நாக்கை கடிச்சிடும், பிற ரத்தம் வந்துடும். அதனால் நாக்கை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு அழுத்தி பிடிக்கும் ஒன்றுமே செய்யாது. சின்ன குட்டியாக இருந்தாலும் பெரிய குட்டியாக இருந்தாலும் சரி. அப்புறம் நம்ம வீட்டுக்கு 2 புது வரம் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் சளி இருந்துச்சு. அதனால் அந்த வான்கோழிகளுக்கும் போட்டு விட்டு, அப்புறம் நம்ம சாம்பைக்கும் போட்டு விட்டு, குஞ்சுகளுக்கு எவ்வளோ கொடுக்குன்னு தெரியாது. குஞ்சுகளுக்கு வந்து 1 மில்லி கொடுத்தா போதும், ரொம்பலாம் வேண்டாம். 1 மில்லி எடுத்து கொடுத்தா போதும். ஏன்னா காட்டம் அதிகமாக இருக்கிறனால 1 மில்லி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் நம்ம வெள்ளச்சியும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம அரைநாளுக்கு ஒரு 2 மில்லி அடிச்சு விட்டோம். இது சளி இருக்கிற கோழினாலும் சரி, சளி இல்லாத ஆடுகள்னாலும் சரி, 2க்குமே கொடுக்கலாம். செரிமானமும் சரியாகும், அதுபோல் உங்களுக்கு சளி இருந்தாலும் க்ளீன் ஆகும். இதே நம்மளுக்கு ஏற்கனவே ரிசல்ட் கொடுத்துருக்கு, நம்ம முன்னாடியே இந்த குட்டிகளுக்கு கொடுத்துருக்குறோம். இதுவே நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.